Hey everyone, welcome back to my YouTube channel. ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் I am finally making a video and இது வந்து get ready with me video. There's been a lot going on, so நடுவில் வந்து I want to take a break. I know நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 4-5 வீடியோ தான் போட்டு நாளுக்குள்ள பிரேக் நீங்கள் நினைக்கலாம், பட் நோ I'm back again. நம்ம நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன், நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் பண்ண போகிறேன். ஏன்னா நடுவில் வந்து there's been a lot of you like இமிக்ரேஷன் லைக் கனடா எப்படி மூவ் ஆகுறதுன்ற பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் நிறைய இமிக்ரேஷன் பற்றி வீடியோஸ் போட போகிறேன். அஃப்கோர்ஸ் I'm gonna make few மேக்கப் வீடியோஸ் டூ. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஃபன்னான கொலாப் பண்ண தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இந்த மேக்கப் எப்படி போட்டேன் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் gonna be get ready with me and of course I'm not a beauty guru. சும்மா நான் எப்படி மேக்கப் போடுறேன் அப்படின்றது தான் நான் காமிச்சிருக்கேன். just stay tuned and இந்த வீடியோ பாருங்கள். ஸோ this is my bare face. நான் குளிச்சுட்டு வந்து வெறும் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். ஸ்கின்க்கு எதுவுமே நான் போடல, லிப்க்கு மட்டும் லிப் பாம் போட்டிருக்கேன். ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டு கிளம்ப போகிறோம். ஸோ let's get started. ஸோ இப்போ லென்ஸ் போட போகிறோம். நான் கலர் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோட நேச்சுரல் ஐ கலர், பட் நான் யூஸ்வலாக கலர் லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா கலர் லென்ஸ் போட்டிருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் நவ் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்கின் ப்ரெப். ஐ காண்ட் இன்சிஸ்ட் ஸ்கின் ப்ரெப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. நீங்கள் ஸ்கின் ப்ரெப் பண்ணாமல் மேக்கப் போட்டிங்கன்னா அது டைரெக்டாக உங்கள் ஸ்கின்குள்ளே போகும். தட்ஸ் நாட் ஹெல்தி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து சீரம் போட போகிறேன். ஸோ என்னோடய ஸ்கின்னுக்கு நான் 2 டைப் ஆஃப் சீரம் அண்ட் தென் அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் போடுவேன். என்னோடய ஃபர்ஸ்ட் சீரம் வந்து இட்ஸ் ஃப்ரம் த பிராண்ட் கால்ட் ஆர்டினரி அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் 2% ப்ளஸ் B5. இதோட டியூப் வெர்ஷன் வந்து இந்தியாவில் இட்ஸ் மினிமலிஸ்ட் அண்ட் அதுலேயும் தே ஹேவ் திஸ் ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் இது வந்து வாட்டர் பேஸ்ட் சீரம் மாதிரி. இது நான் ஒரு 2 ட்ராப்ஸ் ஃபேஸ்ஃபுல்லாக போட போகிறேன். இது ஒரு 2 seconds ட்ரை ஆக விடுங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் மை சீரம் ரொட்டீன் இஸ் niacinamide 10% ப்ளஸ் ஜிங்க் 1%. இதுவுமே வந்து மினிமலிஸ்டில் இருக்குது. நான் இந்தியாவில் பார்த்துருக்கேன். இது அகேன் நான் ஆர்டினரின்ற ப்ராண்ட் வாங்குகிறேன், பட் நீங்கள் வந்து மினிமலிஸ்ட் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம், பிகாஸ் இந்தியாவில் அது ஈஸியாக கிடைக்கும். இது ரொம்ப கூட வேணாம், ஜஸ்ட் 3 ட்ராப்ஸ். இங்கே 2 சைடு மேலே நான் ஒரு ட்ராப் போட்டிருக்கேன். இதுவும் வாட்டர் மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இப்போ த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை ஸ்கின் ப்ரெப் இஸ் மாய்ஸ்சரைசர். நான் வந்து கிளினிக்ன்ற ஒரு ப்ராண்டில் ட்ரமாட்டிக்லி டிஃப்ரெண்ட் ஹைட்ரேட்டிங் ஜெல்லி யூஸ் பண்ணுறேன். இதுவும் டிரான்ஸ்பரண்ட். ஒரு 2 பம்ப் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்கின் ப்ரெப் இஸ் சன்ஸ்க்ரீன். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். இங்கே வின்டராக இருந்தாலுமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடணும். அண்ட் இந்தியாவிலையுமே அப்படி தான். ஸோ நான் வந்து இங்கே நியூட்ரிஜினா ஷியர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். த பேக்கேஜிங் இஸ் அ பிட் டர்ட்டி, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் தட். ஏன்னா நான் இங்கே மேக்கப் ப்ராடக்ட்ஸோட வச்சு கொஞ்சம் அழுக்கு ஆகிடுச்சு. இப்போது நம்ம மேக்கப் போட போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கன்சீலர் போட போகிறேன். இது வந்து LA Girl Pro கன்சீலர். இது வந்து இந்தியாலேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நான் இது இந்தியாவிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபான் என்ற ஷேடில் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் as you can see எனக்கு ரொம்ப நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அண்ட் இன்னெல்லாம் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் as you know எனக்கு அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. நோபடி ஸ்கின் இஸ் பர்ஃபெக்ட். எல்லார் ஸ்கின்னுமே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஐ மீன் as far as I know. சில பேருக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்கின் இருக்குது, சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும். தட்ஸ் குவைட் நார்மல். ஸோ accept yourself. எனக்கு இங்கே நோஸ் கிட்ட அண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேட் லைக் பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ண போகிறேன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு மார்ஃபி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், கன்சீலர் ப்ரஷ். நீங்கள் ப்ரஷ் இல்லைனாலும் நார்மல் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் வந்து ஐ எம் யூஸிங் மார்ஃபி M173. இதுதான் அந்த ப்ரஷ். இதுதான் கன்சீலர் ப்ரஷ். இது வந்து ஒரு 2 minutes நான் விட்டுட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ண போகிறேன். கன்சீலர் நீங்கள் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் நிறையா பார்க்கலாம். நீங்கள் ஐ ஏரியாவில் இருக்க பிளெமிஷஸ், அதாவது டார்க் சர்க்கிள்ஸை கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஸ்கின் வந்து ரொம்ப அப்படியே லைக் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஃபவுண்டேஷன்லாம் போடாமல் நீங்கள் கன்சீல் மட்டும் பண்ண போகிறீங்க எவ்ரிடே லுக்கு அப்படின்னா உங்கள் ஸ்கின்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற ஷேடை யூஸ் பண்ணுங்கள். I don't have any dark spots. ஸ்கின் வந்து
இருக்க பிளமிஷ்லாம் நான் நல்லா கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் போட போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு ஐம் யூஸிங் Clinique Even Better Makeup SPF 15 Evens and Corrects ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க போகுது என்னோடய ஸ்கின்னுக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் பிரைட் ஆக்கிறதுக்கு ஐம் யூஸிங் NYX Born to Glow ஃபவுண்டேஷன் அண்ட் ஐம் இன் த ஷேட் Golden Honey. ஸோ இது ரெண்டும் வச்சுருக்கேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் ஐம் யூஸிங் அ மேக்கப் ப்ரஷ் லைக் அ ஃபவுண்டேஷன் ப்ரஷ். திஸ் இஸ் ஃப்ரம் Morphe M406. இந்த மாதிரி இது வந்து மீடியம் டு லைட் கவரேஜ் கொடுக்கும். தி கீ இஸ் நாட் டு ஃபர்கெட் யோர் நெக். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் ஈவன் ஆகிடுச்சு. நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் செட் பண்ண போகிறோம். ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ண போகிறது கிடையாது. நான் மெயினாக கன்சீலர் போட்டு எடுத்து இப்போ செட் பண்ண போகிறேன். இது ஐம் யூஸிங் MAC Studio Fix Compact in the shade NC45. இதுக்கு வந்து அகேன் நம்ம யூஸிங் அ ப்ரஷ். பட் இது வந்து நார்மல் ஐ ஷேடோ ப்ரஷ். பட் நம்ம இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணோம். ஸோ என்னோட அண்டர் ஐயில் வந்து ப்ராடக்டை நம்ம இழுக்கக்கூடாது, டேப் பண்ணணும். இதுதான் நான் வந்து கான்டூர் பண்ண போகிறேன் என் ஃபேஸை. திஸ் இஸ் அகேன் ஃப்ரம் NYX. இது பேர் Wonder Stick. இதில் டார்க்கர் ஷேட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே 2 லைன் ட்ரா பண்ணுறேன். அதாவது இங்கே தான் என்னோடய சீக் போன் முடியுது அண்ட் என்னோடய ஜா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே நான் 2 லைன் ட்ரா பண்ணுறேன். பவுன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மேக்கப்பில் கம்மி பண்ணலாம். ஸோ இங்கே என்னோட ஜா லைன் வரைய போகிறேன். டூயிங் த சேம் திங் ஹியர். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு நோஸ் ரொம்ப பெருசு. ஸோ ஐ எம் ட்ராயிங் அ லைன் விச் இஸ் parallel to my eyebrow. Like so. And என்னோட நோஸ் அகேன் இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் another brush. ஹைலைட்டர் போடுறதுக்கான ப்ரஷ். பட் நான் இதில் ப்ரான்ஸர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்ன ப்ரஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா யூ கேன் அகேன் யூஸ் அ பியூட்டி பிளெண்டர் டு பிளெண்ட் இட் அவுட். பட் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹார்ஷ் லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த இடம் ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ மேக் ஷூர் யூ பிளெண்ட் இட் அவுட் வெல். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைட் பிளெண்ட் பண்ணல. ஓகே, இப்போ நான் 2 சைடும் என்னோடய க்ரீம் கான்டூரை பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே I'm gonna go and bronze my face. ப்ரான்ஸ் பண்ணுறதுனா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக அவங்க ஃபீச்சர்ஸ் காமிக்கிறது. அகேன் I'm using NYX. இது அகேன் நான் சேம் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரான்ஸ் பண்ண நீங்கள் வந்து கான்டூர் பண்ண இடத்து மேலே லைட்டாக நம்ம போட்டுறோம். இது ரொம்ப பிக்மெண்டட். ஸோ மேக் ஷூர் யூ டோன்ட் யூஸ் அ லாட். பட் லைக் see that makes a huge difference. Next comes the most important part, the eyebrows. Eyebrows மட்டும் பண்ணாமல் விடாதீங்க. ப்ளீஸ் fill your eyebrows. ஏன்னா உங்கள் ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறது தான் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் மேக்கப். இதை வச்சு நான் மேலே வரைய போகிறேன். என்னோடய ஐப்ரோ ஷேப் மேலேயே லைட்டாக தான் வரைய போகிறேன். அண்ட் என்னோடய ஸ்கூலி வச்சு நான் இதை ப்ரஷ் பண்ண போகிறேன். பண்ண இடம் மேலேயே நான் ப்ரஷ் பண்ண போகிறேன். ஸோ ஹார்ஷாக இருக்காது. யூ வில் நாட் ஹாவ் எனி ஹார்ஷ் லைன்ஸ். ஐ ஹோப் யூ கேன் see the difference between these two, right? இது என்னோட ஃபேஸ் ரொம்ப க்ரூண்டாக காமிக்கிறது. இது கொஞ்சம் அப்படி இருக்குது. அண்ட் யூஸ் டன். அண்ட் இப்போது நம்ம ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஐம் யூஸிங் த ப்ராடக்ட். ஐம் யூஸிங் அ பிராண்ட் கால் ELF. இது வந்து ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ். இதுதான் நான் வந்து கண்ணுக்கு போட போகிறேன். பட் இது கொஞ்சம் பீச்சி. ஸோ இதனோட ஐ ஃபுல்லாக நான் போட போகிறேன். என்னோடய க்ரீஸ், இது பேர் க்ரீஸ். ஸோ இந்த இடத்துக்கு ஃபுல்லாக நான் போட போகிறேன். ஸோ 2 சைடும் இதை போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே இருக்க ஐ ஷேடோக்கு நான் காஜல் எதுவும் போட போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் லைட்டாக டிப் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் தட்டிட்டு கீழே இருக்க வாட்டர் லைனில் ப்ரஷ் பண்ண போகிறேன். அண்ட் அது ஃபுல்லாக கூட கிடையாது, ஜஸ்ட் ஹாஃப். ஸோ என்னோடய கண்ணை இன்னும் ரொம்ப பிரைட்டாக பெருசாக காமிக்கும். ஜஸ்ட் ஹாஃப், ஃபுல்லாக இல்லை. நான் மேலே போட போகிறேன். மேலே நான் ஐலைனர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐம் யூஸிங் திஸ் லிக்விட் ஐலைனர் அண்ட் இது எசன்ஸ். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். நான் என்னோடய வாட்டர் லைன் கிட்ட நான் ஒரு லைன் வரைய போகிறேன். லைக் ஸோ இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் என்னோடய ஐ பால் இருக்கிற இடம் கிட்ட மட்டும் கொஞ்சம் திக்காக்க போகிறேன். இப்படி இதே இன்னொரு சைடில் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ ஐலாஷ் மஸ்காரா போட போகிறோம். நான் வந்து லான்கோம்ன்ற ப்ராண்ட் யூஸ் பண்ணேன். Monsieur Big
இது இப்படி தான் இருக்கிறதோட ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இது மேலே லேஷ் கர்ல் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட லேஷ் கர்லர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வெறும் இதை நல்லா திக்காக போட்டு விட்டுக்கலாம். லேஷ் கர்லர் இது ஒரு 5 செகண்ட் வச்சுக்க போகிறேன். இது மேலே நான் திருப்பி மஸ்காரா பண்ணுறேன். டோன்ட் ஃபர்கெட் யுவர் லோவர் லேஷஸ். ஸோ இதுக்குமே யூ கேன் see a huge difference, right? இதே இப்போ இந்த கணக்கு ஃபாலோ பண்ண போகிறேன். That's done. And இப்போ நான் blush and highlighter போட போகிறேன். Blush is உங்கள் ஃபேஸ் வந்து அப்படியே யூத்ஃபுல்லாக காமிக்கும். அகெயின் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஐஷேடோக்கு யூஸ் பண்ண அதே தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ்க்கு அகெயின் ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ப்ரஷ். இட்ஸ் அன் ஆங்கிள்ட் ஃப்ளஃபி ப்ரஷ். ஸோ இதில் வந்து இது ரொம்ப பிக்மெண்டட். ஸோ என்னோடய ப்ரான்சருக்கு மேலே நான் ப்ளஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். இதில் இருக்க ஹைலைட்டர் தான் எடுத்துக்கிறேன். கிளிட்டர் ப்ராடக்ட்ஸ்க்கு நான் டிஃப்ரெண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐம் யூஸிங் தட் ப்ரஷ். அண்ட் இது வந்து என்னோடய ஐப்ரோ, இது பேர் ப்ரா போன். ஐப்ரோ கீழே இருக்கிறது இந்த ஆர்ச்சில் லைட்டாக போட போகிறேன். என்னோடய ஐ கொஞ்சம் பாப் பண்ணி காமிக்கும். என்னோடய இன்னர் ஐயில் ஒரு டாட் அண்ட் இந்த சைடும் ஒரு டாட். இப்போது என்னோட சீக் போனில் லைட்டாக நான் பண்ண போகிறேன். Not too much, just a little bit. So that's it. And the next thing is a lipstick. First lip line பண்ணணும். So I'm using a lip liner. இதுவும் is also from NYX and இது ரொம்ப brown shade. இது வச்சு என்னோட லிப் லைன் பண்ண போகிறேன். as you know என்னோடய ஃபேஸ் பர்ஃபெக்ட் கிடையாது and என்னோடய லிப் கூட பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு சைட் கீழே இருக்குது, ஒரு சைட் மேலே இருக்குது. ஸோ அதை பர்ஃபெக்டாக லைன் பண்ண போகிறேன், ஈவனாக இருக்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப லைட்டான நியூட் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் எசன்ஸ் ஸ்டே 8 hour matte liquid lipstick and இதோட ஷேட் நேம் வந்து ஹலோ சன்ஷைன். ஸோ தட்ஸ் இட். என் ஹேர் கொஞ்சம் டச்சப் பண்ணியாச்சு. அண்ட் திஸ் இஸ் மை OOTD ribbed jean bag with a black turtleneck top and a Coach bag. So as I said, I'll see you guys in my next video. Like in the video பிடிச்சிருந்தா of course you know the drill. Like பண்ணுங்க, share பண்ணுங்க and subscribe பண்ணுங்க மறக்காம.